ஸ்ரீ அச்சயம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆவணி மாத ராசி பலன்கள். துலாம் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். 10ல் உள்ள குரு பகவான் தொழில் நல்ல அபிவிருத்தியை கொடுப்பார். புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்ற பிளான்ல இருக்கிறீங்கன்னாக்கா அது இந்த மாதம் நீங்கள் துவங்கலாம். ரொம்ப நல்லா வரும். வருமானம் குறைவே இருக்காது. உங்களுக்கு நல்லா குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். வருமானமும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களோட வார்த்தைக்கு ரொம்ப மரியாதை கிடைக்கும். வீடு, வண்டி, வாகனங்கள்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அம்மாவோட உடல் நலம் நல்லா இருக்கும். அம்மாவோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 11ல் உள்ள சூரியன், புதன், கேது சேர்க்கையினால லாபம், தொழிலில் கொஞ்சம் லாபம் குறைய ஆரம்பிக்கும். அதே போல் மூத்த சகோதரர்கள்ல இருந்தோம், அப்பா கிட்ட இருந்தோம் ஏதாவது ஆதரவு வாங்கிட்டு இருக்கீங்க இவ்வளோ நாள் அப்படின்னாக்கா அது கொஞ்சம் தடையாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே 3/9க்கு அப்புறம் கொஞ்சம் சரியாகும் நிலைமை. பேங்க்கு இல்லை கவர்மெண்ட் ரிலேட்டட் பணிகள் ஏதாவது உங்களுக்கு தடையாயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அந்த தடை எல்லாமே நீங்க ஆரம்பிச்சிடும் செப்டம்பர் 3க்கு அப்புறம். ஆன்மீக செலவுகள் செஞ்சீங்க அப்படின்னாக்கா அது ரொம்ப நல்லது. ஏதாவது கோயில் திருப்பணி இந்த மாதிரி விஷயங்களுக்கு பணம் கொடுக்கலாம். இல்லைன்னா கோயிலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எண்ணெயாவது வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் உங்களுக்கு. உங்களோட வெளிநாட்டுக்காக ஏதாவது மேற்படிப்புக்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த முயற்சி வெற்றியாகும். அதே போல் ஆன்மீக பயணங்கள் ஏதாவது போயிட்டு வரலாம். நீண்ட தூர பயணங்கள் போயிட்டு வரலாம். இது எல்லாமே ஒரு சுப விரயங்களாக உங்களுக்கு மாறும். 1/9க்கு அப்புறம் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். சுகபோகம் கிடைக்கும். நிறைய நண்பர்கள், உறவினர்களை எல்லாம் பார்த்து சந்தோஷமா இருப்பீங்க. குடும்பத்தில் எப்பொழுதுமே ஒரு குதூகலம் உருவாகும். அப்பாவோட கோபத்துக்கு கொஞ்சம் ஆளாக நேரிடும். அதே போல் பதவி உயர்வு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா அதில் தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இது எல்லாமே கொஞ்சம் சரியாகணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னாக்கா அது நன்மை கொடுக்கும். கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு எதிர்பாராத ஒரு வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் தேடி வரும். உங்களோட சிந்தனைகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஆழ்மன சிந்தனைகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். குழந்தை இல்லாதவங்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இப்போ ஐவிஎஃப் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த மாதம் பண்ணுறது ஒரு ஏற்ற காலமாக இருக்கும். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். 6ல் உள்ள சனி பகவான் புதிய வேலை கிடைக்கிறதுக்கு தடை தாமதத்தை உருவாக்குவார். பழைய வேலையிலையும் கொஞ்சம் மேலதிகாரிகிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இல்லைன்னா ஒரு பிரச்சனை, மன உளைச்சல் இது இருந்துக்கிட்டே தான் இருக்கும்.